Hello friends, good morning. Today's video பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் ஆட்டோமேஷன் யூசிங் ஐஓடி ப்ளூடூத் மாடியூல் அதே மாதிரி ஜிஎஸ்எம் மாடியூல் இதை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிபி மாடியூல் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து வீட்டில் இருக்க ஆட்டோமேஷன்ஸ் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், இப்போ வந்து ஜிபி மாடியூல்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஎக்ஸ் ஆர்எக்ஸ் ரெண்டு ஃபேர் இருக்கும். ஓகே, ஒரு ஃபேர் இருக்கும். இப்போ ஒரு ஃபேர் அப்படின்னாவே ரெண்டு மாடியூல் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், ஜிபி மாடியூல் அப்படின்னு உங்களுக்கு டைப் பண்ணுறேன். ஓகே, ஜிபி மாடியூல்னு போட்டாவே நமக்கு வந்து ரெண்டு மாடியூல்ஸ் வரும். இமேஜஸ் கிளிக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஜிபி மாடியூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் இன்னொரு சைடு வந்து ரிசீவ் பண்ணணும். இப்போ வந்து எனக்கு ஒரே பக்கத்தில் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணேன், நான் வந்து ஐடிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கு வந்து இப்போ நான் இப்போ இந்த இதில் வந்து என்ன பண்ணுறேன், இங்கே வந்து என்னோட டிவைஸ் இருக்குது. இன்னொரு டிவைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் ஒரு 1 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த டிவைஸ் வந்து நான் ஆன் பண்ணணும்ல. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ணுற ஜிபி மாடியூல் என்ன ஆகும், மினிமம் ஒரு 600 மீட்டர்ஸ் தான் ஒர்க் ஆகும். ஆனால் வந்து நம்ம ஒரு லாங் ரேஞ்சில் வந்து டிஸ்டன்ஸில் வந்து லைட் ஆன் ஆஃப் பண்ணுறது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஜிபி மாடியூல் வந்து லாங் ரேஞ்ச் ஜிபி மாடியூல் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவோம், என்னோட டிவைஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி இன்னும் ஜிபி மாடியூல் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், ரெண்டு ஜிபி மாடியூல் வந்து வயர்லெஸ் இல்லாமல் வயர்லெஸில் கம்யூனிகேட் ஆகும். ஓகே, அப்போ என்ன பண்ணுவோம், இது வந்து டிரான்ஸ்மிட்னு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கூட ரைட் பண்ணணும். அதே மாதிரி ரிசீவ்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணி ஆகணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரே ஒரு ஃபேரை வச்சு எப்படி வந்து நம்ம ஜிபி மாடியூல் வந்து கம்யூனிகேட் பண்ணுறது அதை வந்து உங்களுக்கு நான் சிமுலேஷன் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜிபியோட டிஎக்ஸ் கோடை பார்ப்போம். ஓகே, எப்படி ஒரு டேட்டா வந்து நம்ம ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ரிசீவ் பண்ணுற கோடையும் பார்த்துட்டு அது ரெண்டும் எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணி ஒரு சிமுலேஷன் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதுக்கான ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கான கோடிங் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ ஜிபி டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு சிமுலேஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜிபி டிஎக்ஸ் நான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ ஜிபிடிஎக்ஸ் அப்படின்னா அந்த இதில் என்ன பண்ணுங்க, ரெண்டு சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னுடைய மெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய பஸ் ஸ்டாப் வந்து இந்த இடம் தான் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணும், ஒரு கிலோமீட்டருக்கு எல்லா லைட்டையுமே வந்து ஆன் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல நான் சுவிட்ச் ஆன் பண்ணால் என்ன ஆகும், எல்லா இடத்துக்குமே வந்து லைட் ஆன் ஆகும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், வயர்டு மூலமாக ஆன் பண்ணாமல் வயர்லெஸ் மூலமாக ஆன் பண்ணுறேன். அப்போ அதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறது தான் இந்த ஜிபி மாடியூல். இப்போ இங்கே என்ன பண்ணுங்க, ஜிபி மாடியூல் டிஎக்ஸ் வந்து யூஸ் பண்ணி இதை வந்து நான் வந்து அவுட்புட் கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இண்டிவிஜுவலாக ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு வெல்சோட் ரிமே வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு எல்சிடி டிஸ்பிளே ரெண்டு பட்டன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா லைட்டுக்கு ஒன்று ஃபேனுக்கு ஒன்று, அப்போ ரெண்டு பட்டன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு கோடிங்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த கோடிங் வந்து நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஓகே, கோடிங்கில் வந்து ப்ளே பண்ணிவிட்டு வெர்ச்சுவல் டெர்மினலில் ஜிபிடிஎக்ஸ் வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே பார்த்தீங்கன்னாலும் ஜிபிடிஎக்ஸ் இன்டர்ஃபேஸ் PIC69F877A அப்படின்னு உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இல்லை வந்து எந்த இஷ்யூமே கிடையாது. இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து 024 இது வந்து நம்ம என்ன பண்ணோம், நார்மலாக வந்து எழுதி ஆஃப் பண்ணோமா. இப்போ வந்து நான் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறேன், வேல்யூஸ் வந்து மாற்றி பண்ணாங்க. 14 அப்படின்னா இது மாதிரி லைட் ஆன் ஆகும், ஃபேன் வந்து ஆஃபில் இருக்கும். அதே நான் என்ன பண்ணுறேன், இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா 13 அப்போ லைட்டும் ஆனில் இருக்கும், ஃபேனும் ஆனில் இருக்கும். ஓகே, அப்போ நம்மளுடைய கோடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசீவ் கோடு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும், ட்ரான்ஸ்மிட் பண்ணுற கோடு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். அந்த கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எப்படி ரிசீவ் பண்ணுற கோடு வந்து நம்ம ரைட் பண்ணிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ என்னோட கோடிங் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னுடைய கோடிங் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ என்ன பண்ணுங்க, ஆஸ் இன்க்ளூட் pic.h பிக்கான லைப்ரரி இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஆஸ் டிஃபைன் கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி 4 MHz. ஓகே, எனக்கு வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறது 4 MHz அப்படின்ட்டு 4 MHz யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்சிடிக்கான பின்ஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். அடுத்து ஆஸ் டிஃபைன் லைட் RC0 RC1 அப்படின்னு நம்ம ரெண்டு சுவிட்ச் வந்து நான் கிரியேட் பண்ணேன். இது வந்து லைட்டு ஃபேன் அப்படின்னு கொடுத்தேன். ஏன்னா இது வந்து டிரான்ஸ்மிட்டர் சைடு தானே. அப்போ வந்து நான் எதுக்காக அந்த சுவிட்ச் யூஸ் பண்ணுறேன்னு தெரியணும். அப்போ லைட்டுக்காக ஒரு சுவிட்சும் ஃபேனுக்காக ஒரு சுவிட்சும். லைட்டுக்கான சுவிட்ச் எதில் இருக்குது, RC0லையும், ஃபேனுக்கான சுவிட்ச் எதில் இருக்குது, RC1லையும் இருக்குது. ஓகே, அடுத்து எல்சிடி கமாண்ட் ஃபங்க்ஷன் வந்து எல்சிடி வந்து நான் 4 பிட் எல்சிடிக்கான கமாண்ட் ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்சிடி டேட்டா வந்து 4 பிட் எல்சிடிக்கான டேட்டா சென்ட் பண்ணுற ஃபங்க்ஷன் எழுதுங்க. அதே மாதிரி எல்சிடி இன்ஸ்லைஸ் ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணிருக்கேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்சிடி டிஸ்பிளே இது வந்து ஸ்ட்ரிங்கான வந்து டேட்டாவை சென்ட் பண்ணுறதுக்காக நான் எழுதிருக்குது. ஓகே, இது எல்லாமே நம்ம வந்து ப்ரீவியஸாக எக்ஸ்பிளைன் பண்ணாது. இதுக்கான வீடியோ லிங்க் எல்லாமே நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா எகைன் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா அந்த வீடியோ லென்த் தான் அதிகமாகும். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா GSM இன்ஸ்லைஸ் ஃபங்க்ஷன். ஓகே, இது வந்து ஏன்னா சீரியல் இன்ஸ்லைஸ் ஃபங்க்ஷன், அதனால நம்ம சீரியல் நான் மாடிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே, கோடிங் எல்லாமே ஒரே கோடிங் தான், காப்பி பேஸ்ட் மட்டும் தான் பண்ணிக்கிறேன். அப்போ நான் நம்ம இங்கே வந்து இன்டர்ப்ட் எதுவும் எனேபிள் பண்ணல. ஏன்னா நம்ம டேட்டாவை ட்ரான்ஸ்மிட் தானே பண்ண போகிறோம். அப்போ நமக்கு இன்டர்ப்ட் தேவையில்லை. அப்போ நான் உங்களுக்கு அதை வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணி TXRX மட்டும் நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷனில் வாய்டு மெயின் 0x03. ஏன்னா சியில் வந்து 0x03 கொடுத்துருக்கேன் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுவோம், லைட்டு ஃபேன் அப்படிங்கிற ரெண்டு சுவிட்ச், அந்த ரெண்டு சுவிட்ச் எனக்கு என்ன பண்ணுவோம், ஒன் பண்ணணும் அப்படிங்கிற ட்ரெஸ் C = 0x03 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்து போர்ட் C = 0x00, ட்ரெஸ் D = 0x00 அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணேன், எல்சிடி இனிட் பண்ணிருக்கேன். 2 milliseconds வெயிட் பண்ணிவிட்டு அடுத்து சீரியல் கம்யூனிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டேன்.
அடுத்து JX80 என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து ஜிபி டிஎக்ஸ் இன்டர்ஃபேஸ் பிக்ஸ் 877A அப்படி என்ன பண்ணுங்க டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஓகே, அதை வந்து நான் ஃபார் லூப் வச்சு எடுத்துருக்கேன், வேறலாம் எதுவுமே கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா delay_ms எனக்கு ஒரு 1 செகண்ட் தான் நான் வெயிட் பண்ணேன். ஒய் லூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா LCD கமாண்ட் 0x80 லைட் ஈக்குவல் டு அப்படின்னு என்ன பண்ணுங்க டிஸ்பிளே வந்து ஷோ பண்ணுறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். அடுத்து LCD டேட்டா 0x30 வந்து டிஸ்பிளே வந்து எனக்கு பிரிண்ட் பண்ண சுவிட்சோட ஸ்டேட்டஸ் வந்து 1ல் இருக்கா 0ல் இருக்கா அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஈக்குவல் டு 1 ஆச்சுன்னா TXRGல வந்து 1ன்னு சென்ட் பண்ணு. அதே மாதிரி 2ன்னு எனக்கு லைட் ஈக்குவல் டு 0 ஆச்சுன்னா 2ன்னு சென்ட் பண்ணு. இது மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு IoT மாடியூலுக்கு டேட்டா சென்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு ப்ளூடூத் மாடியூலுக்கு டேட்டா சென்ட் பண்ணுறதா இருந்தாலும் என்ன பண்ணுவோம், இது மாதிரி தான் நம்ம சென்ட் பண்ணுவோம். ஓகே, நான் வந்து இப்போ ஜிபி மாடியூலுக்கு போடுறேன், நீங்கள் வந்து இதே வந்து நம்ம IoT ப்ளூடூத் மாடியூலுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா C0னா செகண்ட் ரோ செகண்ட் காலமில் வந்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் வந்து என்ன பண்ணுங்க ஃபேன் பிரிண்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபேன் வந்து 1ன்னு இருந்துச்சுன்னா 3ன்னு சென்ட் பண்ணு, ஃபேன் வந்து 0ன்னு இருந்துச்சுன்னா 4ன்னு சென்ட் பண்ணு கொடுத்துருக்கேன். வேறலாம் எதுவுமே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள்லாம் கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு LED லைட் வந்து ஆன் ஆகும். இப்போ இந்த கோடிங் வந்து நான் எகைன் கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கம்பைலிங் வந்து எந்த ஒரு எதுவும் வராது, ஏன்னா ஆல்ரெடி நான் செக் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து கம்பைலிங் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கான சிமுலேஷன் எகைன் நான் ஓப்பன் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு விட்டது தான், அது கண்டினியூஸாக ரன் ஆகுது. இப்போ நான் இதை வந்து நான் ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4ன்னு வந்துருச்சு. இதை பற்றி விட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், 2ன்னு வருவாங்க. 2 4 அப்படின்னா ரெண்டுமே ஆஃப் ஆகுது. ஓகே, எகைன் நான் என்ன பண்ணுறேன், ஒரு டைம் வந்து கோடிங் வந்து உங்களுக்கு ஃபியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறேன். இப்போ PRG.x. ஓகே, இப்போ வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ப்ரோக்ராம் ஃபைலை கிளிக் பண்ணேன்னா என்ன அது ஜிபி டிஎக்ஸ் அந்த கோடிங் போது அதில் PRG.x. இப்போ 2046 வந்து நம்ம கம்பைல் பண்ணோம், அந்த டைமிங் காமிக்குது. இப்போ டபுள் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துறேன். இப்போ வந்து அகைன் என்ன பண்ணுறேன், ஒரு டைம் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அப்போ நமக்கான டிரான்ஸ்மிட் கோடிங் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகான்னு செக் பண்ணிடலாம். ஓகே, ஜிபி டிஎக்ஸ் இன்டர்ஃபேஸ் பிக்ஸ் 877 என்ன பண்ணுறேன், இன்சியலாக ரெண்டையுமே ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன ஆகும் 1 3ன்னு வருதா, இப்போ என்ன பண்ணுறேன் ரிலீஸ் பண்ணுறேன் 2 4ன்னு வரும் பாருங்க. ஓகே, அப்போ 2 4ன்னு வருது. அப்போ நமக்கு டிரான்ஸ்மிட் கோட் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரிசீவ் கோடிங் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓவராலாக இந்த சிமுலேஷன் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுறேன், எகைன் இந்த சிமுலேஷனை ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு என்னுடைய ஜிபி RXக்கான கோடிங் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, என்னுடைய ஜிபி RXக்கான கோடிங் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஜிபி RX. ஓகே, ஹோம் ஆட்டோமேஷன் யூஸிங் ப்ளூடூத்னு இருக்குது, அது வந்து நம்ம ஜிபிக்காக மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, நம்ம சேம் அங்கே பார்த்து அதே கோடிங் இது வந்து இண்டிவிஜுவலாக நான் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க ஓவராலாக ஒரு சிமுலேஷன் போடுவேன். அப்போ நீங்கள் வந்து ஜிபி மாடியூல் கோடிங் ரைட் பண்ணிங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் ஓவராலாக ஒரு கோடிங் வந்து ரைட் பண்ணுங்கள், வேறெல்லாம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோடிங்கில் வந்து என்ன பண்ண சின்ன மாடிஃபிகேஷன் இருக்குது, அதை மட்டும் நம்ம பண்ணிடுறோம். இப்போ ஏன்னா இது வெயிட்டிங் ஃபார் மெசேஜ், இது வந்து நமக்கு வரப்போகிறது கிடையாது. ஏன்னா என்ன பண்ணிடலாம், இதையும் நம்ம வந்து டெலிட் பண்ணிடலாம், அதில் எந்த இஷ்யூவும் கிடையாது. ஏன்னா மேலே ப்ளூடூத் இன்டர்ஃபேஸ் பிக்ஸ் 877A இருக்குது, அதை மட்டும் மாற்றணும். அதனால தான் என்ன பண்ணுங்க ஜிபி _RX. ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம் RXக்கான கோடிங் தானே பார்க்குறோம், அப்போ அதனால் RX அப்படின்னு நான் போட்டுருக்கேன். ஓகே, வேறெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ என்ன பண்ணேன், இந்த கோடிங் வந்து கம்பைல் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கான சிமுலேஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோடிங் வந்து நம்ம ஒரு டைம் பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த கோடிங் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு LED கனெக்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து இதில் என்ன பண்ண போகிறது இல்லை, சுவிட்ச் வந்து கனெக்ட் பண்ண முடியாது, ஏன்னா அங்கேருந்து டேட்டா ட்ரான்ஸ்மிட் பண்ணால் இங்கே ரிசீவ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், சிமுலேஷன் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் TX அப்படின்னு இருக்கா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின் நம்பர் வந்து மாடிஃபை ஆயிருக்கு, எதை மட்டும் நான் மாடிஃபை பண்ணி விட்டாரேன். ஓகே, இப்போ RD1ல் வந்து LED ஆன் ஆயிருக்கு. நம்ம என்ன பண்ணோம், நம்ம RD0 வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே RD0 வந்து என்ன பண்ணுங்க RS பின் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தேன், ஆனால் இங்கே RD1ல் வந்து கனெக்ட் ஆயிருக்கு, அதனால தான் இந்த இஷ்யூ. அது வந்து சர்க்யூட்லேருந்து எந்த பின் கொடுக்குறோம் அப்படிங்கிற கனெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க. ஏன்னா எகைன் ஒரு டைம் செக் பண்ணனால இது வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி நான் போட்டிருக்கேன், வேறெல்லாம் எதுவும் இல்லை. இல்லையா நான் என்ன பண்ணுவேன், எகைன் ஒரு டைம் கோடிங் போயிருப்பேன். எப்பயுமே RD0 தான் நான் LCDக்காக யூஸ் பண்ணுவேன், வேறெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறேன், சிமுலேஷன் ப்ளே பண்ணுற மாதிரி ஜிபி RX இன்டர்ஃபேஸ் பிக்ஸ் 877A அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆகுது, இதில் எந்த இஷ்யூமே இல்லை. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், 1ன்னு நான் ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ எங்கன்னா LED வந்து ஆன் ஆகணும். ஓகே, செக் பண்ணிடலாமா. இப்போ 1ன்னு ப்ரெஸ் பண்ணால் LED ஆன் ஆகுது, 2ன்னு ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகுது, 3ன்னு ப்ரெஸ் பண்ணால் ஆன், எகைன் 4ன்னு ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகுது. ஓகே, அப்போ நம்மளுடைய கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, எந்த இஷ்யூமே இல்லை. 1 2 3 4 4 3 2 1. அப்போ என்ன ஆச்சு, LED வந்து எல்லா LED ஆன் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ நம்ம கோடிங் வந்து எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. அப்போ ரிசீவ் கோடிங்கும் ஒர்க் ஆகுது. அப்போ அந்த ரிசீவ் கோடிங்கான பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், 2 கண்ட்ரோலையும் நான் இன்டர்ஃபேஸ் பண்ணி உங்களுக்கு சிமுலேஷன் வச்சுருக்கேன், அந்த சிமுலேஷன் வந்து நம்ம பார்ப்போம். என்ன பண்ணுறேன், இந்த கோடிங் வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன்.
கம்பைல் பண்ணதை க்ளோஸ் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் இன்க்ளூட் பிக் டாட் ஹெச் ஓகே பிக்கான லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன் 4 மேட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். அடுத்து அன்சைன்டு கேர் டேட்டா நான் டேட்டாங்கிற வேரியபிள் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து செக் ஏங்கிற வேரியபிள் இதெல்லாம் என்னன்னா நம்ம வந்து இப்போ இன்டர்ப்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக இன்டர்ப்ட்டுக்கான வேரியபிள்ஸ் தான் நான் ரைட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஆர்எஸ் ஆர்டபிள்யூஇஎன் இதெல்லாம் எல்சிடிக்கான பின்ஸ். அடுத்து ஆஸ் டிஃபைன் லைட்டு ஃபேன் அப்படி என்ன பண்ணுங்க இங்கே வந்து அவுட்புட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து என்ன பண்ணேன் இன்புட்டாக மென்ஷன் பண்ணேன். இங்கே வந்து அவுட்புட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே எல்சிடி கமாண்டில் வந்து அன்சைன்டு கேர் காம் அப்போ 0x4 F0 வந்து எனக்கு என்ன பண்ணேன் எனக்கு வந்து இது வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா எல்சிடிக்கான கமாண்ட் ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணியிருக்கேன் 4 பிட்டுக்கானது. டேட்டா ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் 4 பிட் ரைட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்சிடி யூனிட் இந்த எல்சிடி யூனிட்ல வந்து நான் வந்து 4 பிட் எல்சிடி வந்து இன்ஸ்லேஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து எல்சிடி டிஸ்பிளே ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து டேட்டாவை ஸ்ட்ரிங்காக சென்ட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து இன்டர்ப்ட் ஃபங்க்ஷன் வந்து இன்டர்ப்ட் டேட்டா ஏதாவது வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணேன் ABCD அப்படின்னா எல்லா வேரியபிள்ஸும் வந்து நான் ஒன் பண்ணியிருக்கேன். ஓகே இதுக்கான கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் இன்டர்பேஸ் அப்படிங்கிற கோடிங் வந்து சேம் கான்செப்ட் தான் நான் ரைட் பண்ணியிருக்கேன். வேற எதுவுமே கிடையாது. ஓகே அடுத்து சீரியல் கம்யூனிகேஷன் நீட் பண்ணிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுங்க இன்டர்ப்ட் வந்து எனேபிள் பண்ணுங்க. ஆனால் டிஎக்ஸ் கோடில் என்ன நம்ம வந்து இன்டர்ப்ட் எனேபிள் பண்ணவே இல்லை. ஓகேவா அடுத்து மெயின் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்பி வந்து என்ன பண்ணுங்க இன்ஸ்டாக நான் அவுட்புட் டிவைஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னால அந்த 2 லைட் எல்இடிக்கு நான் என்ன பண்ணேன் 0x00 கொடுத்துட்டேன். சி போர்ட்டில் வந்து என்ன பண்ணுங்க 8 கொடுத்தனால நம்ம வந்து ஜிபி வந்து டேட்டா ரிசீவ் பண்ண போகிறோம்ல அதுக்காக 0x80 கொடுத்துட்டேன். டி போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0x00 ஏன்னா வந்து என்ன பண்ண போகிறேன் எல்லா எல்இடியுமே எல்சிடிக்காக நான் யூஸ் பண்ணுறதுனால 0x00 கொடுத்துட்டேன். அடுத்து எல்சிடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அடுத்து 2 மில்லிசெகண்ட்ஸ் வந்து நான் வெயிட் பண்ண வைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சீரியல் கம்யூனிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் காலம் நம்ம ஜிபி ஆர்எக்ஸ் இன்டர்ஃபேஸ் 66577A அது வந்து என்ன பண்ணுங்க ஷிஃப்ட் ரிஜிஸ்டர் வச்சு டேட்டாவை ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து 1 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு லைட் ஆஃப் ஃபேன் ஆஃப் அப்படின்னு என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் ரோவ்லையும் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஓகே வேலை எதுவும் கிடையாது. அடுத்து ஒயில் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா A = 1 அப்படின்னா என்ன பண்ணு லைட்டை வந்து ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து B = 1 ஆச்சுன்னா லைட்டை வந்து ஆஃப் பண்ணிட்டு உள்ள வந்து அந்த வேரியபிளை 0 பண்ணிட்டேன். அடுத்து செக் ஏங்கிற வேரியபிள் வந்து 1 பண்ணிருப்பேன். ஏன்னா அடுத்த டேட்டா வந்துச்சுன்னா இது செக் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. அடுத்து C = 1 ஆச்சுன்னா ஃபேனை வந்து ஆன் பண்ணு நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அடுத்து D = 1 ஆச்சுன்னா ஃபேன் வந்து ஆஃப் பண்ணிட்டு செக் A = 1 அப்படின்னு ஃபேன் ஆன் பண்ணி என்ன பண்ணுங்க டிஸ்பிளே பண்ணுங்க. இப்போ இந்த கோடிங் வந்து கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ணிட்டு என்னுடைய சிமுலேஷன் வந்து நான் ஓப்பன் பண்ணலாம். ஓகே சிமுலேஷன் வந்து நம்ம ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிமுலேஷன் ஸ்டாப் பண்ணிட்டு எகைன் டபுள் கிளிக் பண்ணிட்டு prg.x ஓகே கம்பைல் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா 20:52. இப்போ நமக்கு ஷோ ஆகிற டைமும் 20:52. அப்போ நம்ம கம்பைல் பண்ண டைமிங் வந்து கரெக்டாக அதே ஃபைல் தான் நான் லோட் பண்ண போகிறேன். இப்போ ஓகே இப்போ எகைன் நான் ப்ளே பண்ணிட்டு 1 2 3 4 கொடுக்குறேன். ஆனால் அதான் பார்ப்போம் 1 2 1 3 ஓகே ஏன்னா 1 2 கொடுத்தா என்ன எல்இடி வந்து ஆஃப் ஆகிடும். அப்போ 1 3 கொடுத்துருக்கேன். இப்போ வந்து செக் பண்ணி பார்ப்போம் நமக்கு லைட்டும் மட்டும் தான் ஆன் ஆகும். ஏன்னா ஃபேன் ஆன் ஆகிறப்ப நமக்கு என்ன டேட்டா வந்து உள்ளே போகலாம். அப்போ லைட் ஆன் பண்ணியிருந்தால் தான் டேட்டா போய் எடுத்துக்கும். இப்போ என்ன பண்ணுறேன் 3 நான் ப்ரெஸ் பண்ணால் இப்போ ஆன் ஆகும். இப்போ 4 ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகும். 2 ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகும். ஓகே அப்போ நமக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இதில் எந்த இஷ்யூமே இல்லை. ஓகே இப்போ நான் 2 ப்ரெஸ் பண்ணுறது ஆஃப் ஆயிடுச்சு. 4 ப்ரெஸ் பண்ணாலும் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே இதில் எந்த இஷ்யூ இல்லை. இப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் சிமுலேஷன் பார்க்கலாமா. இப்போ அந்த சிமுலேஷன் என்ன பண்ணுறேன் ஸ்டாப் பண்ணிடுறேன். அப்போ நம்மளுடைய டிஎக்ஸ் கோடிங்கும் ஆர்எக்ஸ் கோடிங்கும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ இதுக்கான ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுக்கு என்ன பண்ணுறேன் ஆல்ரெடி நான் வந்து கோடிங் வந்து ரைட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே இப்போ என்ன பண்ணுறேன் ஹோம் ஆட்டோமேஷன் யூஸிங் ஜிபி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 அப்படின்னு போட்டுக்கலாம். இதான் நம்மளுடைய சிமுலேஷன் ஃபைலு. இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பின்ஸுமே நான் இன்ஸ்டேஸ் பண்ணிட்டேன். ஓகே இங்கே வந்து எல்லாமே வந்து நான் ஒயரிங் மூலமாக கனெக்ஷன் கொடுக்கல எல்லாமே லேபிள் பண்ணியிருக்கேன். லேபிள் எதுக்காக பண்ணேன் அப்படின்னா நான் வந்து 2 கண்ட்ரோல் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப இஷ்யூ ஆகும். அப்போ ஒயரிங் கனெக்ஷன்லாம் கஷ்டம் இருக்கும் அப்படிங்கிற எல்லாமே என்ன பண்ணுறேன் ஒயரிங் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணுறேன் லேபிள் பண்ணிட்டேன். இப்போ இந்த இதுக்கான கோடிங் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்க. ஐஸை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து ஃபஸ்ட்டாக இருக்க மாடியூல் வந்து டிஎக்ஸ்க்கான மாடியூல் ஜிபி டிஎக்ஸ். ஓகே அதுக்கான கோடிங் என்ன பண்ணுறேன் prg.x வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஓகே அடுத்து மாடியூலுக்கான கோடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிபி ஆர்எக்ஸ் அதுக்கான கோடிங் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே அப்லோட் பண்ணிட்டு இப்போ ஓகே கொடுத்துறேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் எகைன் ஒரு டைம் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஜிபி டிஎக்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எக்ஸ். இப்போ நான் எந்த சுவிட்சுமே ப்ரெஸ் பண்ணாத வரைக்கும் என்ன ஆகும் லைட் வந்து ஆஃப்லேயே தான் இருக்கும். இங்கேயும் ஆஃப்னு தான் டிஸ்பிளே ஆகும். ஓகே லைட்டோட வேல்யூ வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருப்பேன். ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணியிருப்பேன் லைட் ஆன் ஃபேன் ஆஃப்னு கொடுத்துருக்கேன். ஓகே வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு நிமிஷம் இருங்க ஏன்னா இன்டர்ஃபேஸ் 66577A அதோட ஸ்டாப் ஆகிருக்கு. நான் என்ன செக் பண்ணிடுறேன். இப்போ நான் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணோன்னே என்ன ஆச்சு லைட் ஆன் அப்படின்னு டிஸ்பிளே வந்துருச்சா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் ஆனுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆகணும் ஃபேன் ஆன்னு வரணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபேனையும் ஆஃப் பண்ணிட்டேன் லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு
இங்கே வந்து ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் ஆனால் நமக்கு அங்கே சிமுலேஷனில் வந்து கரெக்டாக ஒர்க் ஆச்சு, ஆனால் இங்கே வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலை. அது என்னன்னு மட்டும் ஒரு டைம் செக் பண்ணிடலாம் கோடிங்க. வெயிட் பண்ணுங்கள். ஜிபிடிஎக்ஸ் ஏன்னா நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகலை, நேம் வந்து டிஸ்பிளே ஆகவே இல்லை. அது எதனால நம்ம செக் பண்ணிடலாம். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கான கோடிங் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். கோடிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா நம்ம 1 சென்ட் பண்ண சொல்லிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயில் லூப்பில் வந்து 0x18 அப்படி அதுக்கப்புறம் எல்சிடி வந்து நம்ம கிளியர் பண்ணலை, ஆனால் ஒயில் லூப்பில் வந்து கால் ஆகலை. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், செக் பண்ணிடலாம். 0x01 எல்சிடி வந்து கிளியர் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டேன், உள்ளே வந்துட்டு லைட் ஈக்குவல் டு அப்படின்னு அப்ளின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா C0 வந்து ஃபேன் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதெல்லாம் எதுவுமே கொடுக்கலாம். அப்போ வந்து எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நம்மளுடைய அந்த கோடிங் வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஒரு டைம் இந்த கோடிங் வந்து என்ன பண்ணுறேன், கம்பைல் பண்ணிடுறேன். கம்பைல் பண்ணிவிட்டு ஒரு டைம் சிமுலேஷன் வந்து நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். லைட் ஆன் ஃபேன் ஆன் அப்படின்னு நம்ம டிஸ்பிளே ஆன் பார்க்க சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட் ஆன் இருக்குது, அதே மாதிரி ஃபேன் ஆஃப்னு இருக்குது. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா RB நாட்டில் வந்து நம்ம இன்சைஸ் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து நம்ம RC நாட்டில் கொடுத்துருங்க, அது ஒரு இஷ்யூ. அதை வந்து நான் மாடிஃபை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கண்ட்ரோல் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகேவா? இப்போது ஏன் அந்த கண்ட்ரோல் வந்து நமக்கு ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத வந்து நம்ம இன்டிமேட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கண்ட்ரோலர் 2க்கான இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஏன்னா சிமுலேஷன் வந்து தனித்தனியாக போட்டேன். பட் ஆனால் இங்கே இன்டர்ஃபேஸ் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கேன், மாற்றி இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஹார்ட்வேர் கனெக்ஷன் வந்து நான் மாற்றி கொடுத்துருக்கேன், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ ஆல்ரெடி ஓப்பனில் இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன். எகைன் நோ கொடுத்துட்டு எஸ். இப்போ அது என்ன நமக்கு ஹார்ட்வேர் கனெக்ஷன் கொடுத்தோமோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், RX கோடிக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஹார்ட்வேர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டோம்னா வேலை முடியுது. ஓகே, இப்போ இந்த இதை நான் மினிமிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணேன், RB நாட்லையும் RB 1லையும் லைட் ஃபேன் நான் இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது, லைட் ஆஃப் ஆனதுக்கப்புறம் தான் ஃபேன் வந்து ஆன் ஆகுது. ஓகே, அது ஏன்னு நம்ம செக் பண்ணிடலாம் கோடிங்கில். இப்போ எல்சிடி நீட் பண்ணிட்டேன், RCIF வந்து 1 இருக்கான்னு செக் பண்ணுறேன். 1 2 3 4 ஓகே, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. வேரியபிள்ஸையும் நமக்கு வந்து அங்கே 1 ஆகலை அப்படின்னு செக் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் செக் பண்ணுங்கள். ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. இதனால் என்ன பண்ணேன், இந்த ஹார்ட்வேரில் வந்து இந்த 2 பின்னை மட்டும் நான் மாடிஃபை பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். delete ஒயர். ஓகே, இங்கே வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்து இந்த ஒயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா delete ஒயர் கொடுத்துட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். நம்ம ஏற்கனவே ப்ரோக்ராம் வந்து கம்பைல் பண்ணிட்டோம். இப்போ எகைன் நான் என்ன பண்ணுறேன், ப்ளே பண்ணுறேன். ஜிபி இன்டர்ஃபேஸ் பிக் 16F877A இது வந்து கரெக்டாக நமக்கு பிரிண்ட் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு சுவிட்சை வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகேவா, செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போது நான் என்ன பண்ணுறேன், இப்போ சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ண லைட் ஆன் வந்துருச்சு, லைட்டு ஆன் ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன் ஆன் அப்படின்னு வரணும், ஆனால் ஃபேன் ஆன்னு வரல. ரிலீஸ் பண்ணிட்டேன். எகைன் பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ரெஸ் பண்ணிட்டு லைட்டை வந்து ஆஃப் பண்ணால் மட்டும்தான் அடுத்த ஃபங்க்ஷன் நடக்குது. ஓகேவா, இது ஏன் அப்படின்னு நம்ம செக் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா லைட்டும் ஃபேனும் இது மாதிரி தான் நமக்கு இஷ்யூ இருக்குது. என்னன்னு செக் பண்ணிடலாம். லைட் ஈக்குவல் டு 0, B ஈக்குவல் டு 1 இருந்து A ஈக்குவல் டு 1 இருந்துச்சு. அப்போ ஏன்னா லைட்டை வந்து ஆன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ செக் ஏங்கிற வேரியபிளையும் நான் ஒன் பண்ணியிருக்கேன். இப்போ செக் ஏங்கிற வேரியபிள் ஒன் ஆச்சுன்னா லைட்டை வந்து எனக்கு மறுபடியும் என்ன பண்ணணும், இன்டர்ப்டில் போய் செக் பண்ணணும். ஆனால் இன்டர்ப்ட் வந்து நமக்கு செக் ஆகலை. வெயிட் பண்ணுங்கள், செக் பண்ணிடலாம். இப்போ RCIF ஈக்குவல் டு 0 இருக்குது. RCIF வந்து 0 இருக்குது. 0 இருக்கப்போ என்ன நம்ம RCRG வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறோம். அடுத்து செக் ஏங்கிற வேரியபிள் வந்து 1 இருக்குது. அப்போ டேட்டா ஈக்குவல் டு 3. அப்போ C ஈக்குவல் டு 1. ஓகே, அப்போ நமக்கு வந்து வேரியபிள்ஸ் வருது. ஓகே, நம்மளுடைய கோடிங்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக டேட்டாஸ் வந்துகிட்டு இருக்குல்ல, அதனால கூட இந்த இஷ்யூ இருக்கும். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கோடிங் வந்து நான் கம்பைல் பண்ணிட்டேன். கம்பைல் பண்ணிவிட்டு எகைன் என்ன பண்ணுறேன், ப்ளே பண்ணுறேன். ஏன்னா நமக்கு டேட்டாஸ் என்ன பண்ணணும், ஒரு டைம்ஸ் மட்டும் தான் உள்ளே வரணும், அடுத்த டைம் என்ன பண்ணக்கூடாது, அடுத்த டேட்டா வந்து வரக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். வேறு எந்த ஒரு இஷ்யூ இல்லை. இப்போ நான் பண்ணுறேன், எகைன் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ஓகே, ப்ளே பண்ணோன்னா லைட் ஆன் வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணுறேன், என் டேட்டா வந்து என்னென்னா கண்டினியூஸாக வந்து அங்கே 0 0ன்னு வந்துகிட்டே இருக்குல்ல,
அப்போ என்ன ஆகும் 1 வரப்போ அந்த 1ல் போய் ரெஸ்பான்ஸ் பண்ணுது, வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ நான் இதை ரிலீஸ் பண்ணுறேன் என்ன ஆகும், டக்குன்னு வந்து டிவுக்கு வந்துடும், வேறெல்லாம் எந்த ஒரு இஷ்யூம் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த கோடிங் வந்து ஜிபி ஆர்எக்ஸில் வந்து டிஎக்ஸில் வந்து நான் சின்ன மாடிஃபிகேஷன் பண்ண மாட்டேன் கோடிங்கில். ஆர்எக்ஸ் கோடிங் வந்து அதே தான், ஆனால் டிஎக்ஸ் கோடிங் மட்டும் என்ன பண்ணுறேன், சின்ன மாடிஃபிகேஷன் பண்ண மாட்டேன். ஓகே, ஹோம் ஆட்டோமேஷன் ஜிப்பியில் போயிட்டு டிஎக்ஸ் கோடு. ஓகே, இப்போ இந்த டிஎக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து எனக்கு என்ன ஆகணும், ஏதாவது ஒரு டைம் தான் ரன் ஆகணும், கண்டினியூஸாக எனக்கு என்ன பண்ணாது 0 சென்ட் பண்ணவே கூடாது. ஓகே, சுவிட்ச் 0 இருந்துச்சு அப்படின்னா ஒரு டைம் சென்ட் பண்ணு, 1 இருந்துச்சுன்னா எனக்கு 2வது டைம் சென்ட் பண்ணு அப்படின்னு நம்ம எப்போ சொல்கிறோமோ அப்போ மட்டும் தான் சென்ட் ஆகணும். மற்ற டைம் சென்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு இந்த இஷ்யூ வருது. ஓகே, அப்போ என்ன பண்ணோம், அன்சைன்ட் இன்ட்டு caps a equal to 0, b equal to 0, c equal to ஓகே, எல்லா வேரியபிளும் என்ன பண்ணேன், நான் வந்து 1 பண்ணுறேன். ஏன்னா இனிஷியலாக வந்து சிமுலேஷன் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி சுவிட்சை நான் 1 பண்ணியிருப்பேனா இல்லை 0 பண்ணியிருப்பேன் எனக்கு தெரியாது. அப்போ எந்த லூப்புக்குள்ளே போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணேன், லூப்பை வந்து மாற்றிக்க அப்படின்னு நான் சொல்கிறேன். c ஈக்குவல் டு 1, d ஈக்குவல் டு 1 அப்படின்னு என்ன பண்ணுறேன், வேரியபிள் வந்து நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். டிக்ளேர் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இந்த கீழே வந்து கம்பேரிசன் மட்டும் நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ எனக்கு ஃபஸ்ட் லூப்பில் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணேன், இங்கே வந்து ஒரு அண்டு சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்டு ஏ ஈக்குவல் டு 1. ஓகே, ஏ ஈக்குவல் டு 1 நான் எனக்கு ஒரு டைம் மட்டும் சென்ட் பண்ணுன்னு சொல்லிட்டேன். ஓகே, அடுத்து என்ன பண்ணுறேன், உள்ளே வந்தோடனே ஏ ஈக்குவல் டு 0, அடுத்து பி ஈக்குவல் டு 1. ஓகே, அப்போ லைட்டுங்கிற வேரியபிள் சுவிட்ச் வந்து 0வாக இருக்கணும், அதே மாதிரி பிங்கிற வேரியபிளும் வந்து 1ஆக இருந்துச்சுன்னா மட்டும் தான் எனக்கு என்ன பண்ணும், இந்த லூப்புக்குள்ளே வரும். அதுக்காக டம்மி வேரியபிள்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். b ஈக்குவல் டு 0, ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்திருக்கும் இந்த லூப் வந்து எனக்கு 0 பண்ணி விட்டுறேன். அடுத்து a ஈக்குவல் டு 1, நான் வந்து என்ன பண்ணுவேன், அடுத்து வந்து சுவிட்சுக்கான லைட் வந்து நான் ப்ரெஸ் பண்ணணும்னு பார்ப்பேன், இல்லைன்னா அங்கேயே வெயிட் பண்ணுன்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, அடுத்து c ஈக்குவல் டு 0, d ஈக்குவல் டு 1. எனக்கு என்ன பண்ண, அடுத்து வந்து ஃபேனை வந்து நான் ஆஃப் பண்ணணும்னு செக் பண்ணணும். ஓகே, அப்போ ஃபேன் ஈக்குவல் டு 1 அண்டு என்ன பண்ணுங்க, c ஈக்குவல் டு 1 அப்படின்னு நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் வந்து என்னன்னா டேட்டாஸ் வந்து ஒரு டைம் தான் சென்ட் ஆகும், எகைன் வந்து சென்ட் ஆகாது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, d ஈக்குவல் டு 1. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேரியபிள்ஸ் வந்து நமக்கு ஒரு டைம் மட்டும் தான் நடக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சியை வந்து நான் 0 பண்ணிவிட்டு சியை வந்து 1 பண்ணுறேன், டியை வந்து 0 பண்ணுறேன். இப்போ 0 பண்ணிட்டேன். இப்போ எகைன் என்ன பண்ணுறேன், இந்த கோடிங் வந்து நான் கம்பைல் பண்ணுறேன். ஓகே, கோடிங்கை கம்பைல் பண்ணிவிட்டு இதுக்கான சிமுலேஷன் வந்து நம்ம செக் பண்ணி போவோமா, இப்போ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதானே. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்ச் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணி விட்டுறேன். இப்போ வந்து சிமுலேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக என்ன ஆகும், 2-4 மட்டும் சென்ட் ஆகும். அப்போ 2-4 சென்ட் ஆகிட்டு நமக்கு 2வது வீடியோ ஆஃபில் தான் இருக்கும், இல்லை எந்த விஷயமே இல்லை. இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து சிமுலேஷன் ஆன் ஆனதுக்கப்புறம் ஒரு டைம் நான் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா லைட் ஆஃபில் இருக்குது. இப்போ நான் சுவிட்சை ப்ரெஸ் பண்ண உடனே ரிலீஸ் ஆகிட்டேன், அதனால் ஆஃப்னு வந்துருச்சு. இப்போ லைட் ஆன். இப்போ அடுத்த டைம் என்ன பண்ணுறேன், ஃபேன் ஆன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூ சார்ட் அவுட் ஆகிடுச்சா. நம்ம ஃபஸ்ட்டு பண்ணதில் என்ன பண்ணுறோம், கண்டினியூஸாக டேட்டா ஒரே டேட்டா போயிட்டு இருந்தால அந்த இஷ்யூ. இப்போ நான் விட்டாலும் என்ன ஆகிடும், உடனே ஆஃப் ஆகிடும். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணாலும் உடனே ஆன் ஆகும், இது எந்த விஷயமே இல்லை. அப்போ நம்மளுடைய கோடிங் என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன மிஸ்டேக் தான். இப்போ அந்த கண்டிஷன் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டே நம்ம வந்து இண்டிவிஜுவல் கண்ட்ரோலாக செக் பண்ணும்போது இந்த கண்டிஷன் வந்து நமக்கு தேவையில்லை. ஆனால் 2 கண்ட்ரோலையும் இன்டர்ஃபேஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், அந்த கண்டிஷன் போட்டால் மட்டும் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, இதெல்லாம் எந்த ஒரு இஷ்யூ இல்லை. இந்த கோடிங் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.